கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலிருந்து நாம் ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை. அவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். 10வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது ஆட்டுக்குட்டி ஆட்டு தொழுவம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டு ஓமையை சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். இதில் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார். அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணப்படவும் பூரணமாய் உண்டாயிருக்கவும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆனால் பாருங்கள், கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிற ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் சத்ருவானவன் வருகிறான். அவன் என்னவெல்லாம் செய்கிறான் என்று சொல்லி பார்ப்போமானால் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். எதற்காக வருகிறாங்களா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் யாரால் வருகிறது? சத்ருவானவனால் வருகிறது. அவன் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடப்படுகிறது. சத்ருவானவன் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகள் ஏற்படுகிறது. இன்னும் அதிகமாய் அவர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா காரியங்களிலிருந்து அவர் நம்மை திசை திருப்புகிற காரியங்களுக்குள்ளாக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி சத்ருவானுடைய எல்லா வஞ்சக செயல்களிலுமிருந்து நம்மை விலக்கி அவருடைய ஜீவனை நம்மில் பூரணப்பட செய்யவும் அவரை நம்மளுக்குண்டான அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த சகல ஆசீர்வாதங்களையும் பூரணமாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருக்கும்படியாய் நமக்கு ஜீவனாய் நமக்கு பலனாய் நமக்கு அரணாய் இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறவராக இருக்கிறார். வேதவசனத்தை திரும்பவும் நாம் வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஜீவன் தருகிறவராக இருக்கிறார். அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிலத்திற்கு செய்ய அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறேன், நானே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஜீவனும் பலனும் அரணுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் நமக்கு என்ன தெரியுமோ அவைகளையே செய்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். யோவான் 5வது அதிகாரம் 39-40 அவைகளை நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களோ, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனங்களிலே நாம் ஆண்டவரை குறித்து தேடி பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக என்ன காரியங்களை வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக என்னென்ன காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பலனாய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிற காரியங்களாய் அவர் என்னென்னவெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் இங்கிருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து துபாய் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி செல்ல முடியும்? அதற்கு சில வழிமுறைகள் உண்டு. உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் துபாய்க்கு செல்வதற்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லி பார்ப்போமானால், பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும். நீங்கள் முதலாவது பாஸ்போர்ட் எடுக்கணும், அடுத்தது விசா வாங்கணும். அடுத்து என்ன பண்ணுவோம்? உங்கள் வீட்டிலேருந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து துபாய் போயிட முடியுமா? முடியாது. வீட்டை விட்டு முதல்ல வெளியே வரணும். வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே பஸ் ஸ்டாண்ட் வரணும். அங்கேருந்து பஸ் ஏறி எங்கே போகணுங்க? ஏர்போர்ட் போகணும். அங்கே ஏர்போர்ட்லேருந்து ஏறி எங்கே போகணுங்க? துபாய் போகணும்.
அங்கிருந்து இறங்கி நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகணும். ஆனால் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது பாருங்களேன். இந்த வழிமுறைகளின்படி தான் நம்ம எங்கே போக முடியுங்க, எங்கே போகணுமோ அங்கே போக முடியும். இல்லை அப்படின்னா எங்கே போக முடியாதுங்க. எங்கே போகணும் நம்ம திட்டமிட்டு இருக்கோமோ அங்கே போக முடியாது. துபாய் போகணும் அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு நான் துபாய் போகணும்னு சொன்னீங்கன்னா போயிட முடியுமா? நிச்சயமாக போக முடியாது. அதுபோல தான் கிறிஸ்துவின் ஜீவன் நம்மில் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன காரியங்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அதை தான் வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களோ. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை இயேசுவை குறித்து வேத வசனங்கள் மூலமாக தான் நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், வேத வசனங்களின் மூலமாக என்னை வாசித்து அறிந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், முதலாவது நமக்கு ஜீவனை கொடுக்கிற இயேசுவை குறித்து காண்பித்து கொடுக்கிற காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அவருடைய வசனமே நமக்கு ஜீவனை, கிறிஸ்துவின் ஜீவனை காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. வேத வசனங்களை வாசிக்கிறோம். 5:39 இப்படியாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக, வேதத்தில் இருக்கிற வசனங்களை வாசித்து ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் அறிந்து கொள்கிற பொழுது இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். அவர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் மூலமாய் நமக்கு என்னென்னவெல்லாம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், மத்தேயு 4:4 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. மனிதன் எப்படி பிழைப்பாங்களா? அப்பத்தினால் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கை உணவினால் அல்ல, வெறும் உணவினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதனுடைய பிழைப்பு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், நாம் நமக்கென்று சொல்லி அவர் வைத்திருக்கிற வழிமுறைகளிலே முதலாவது வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்தினால் அல்ல வார்த்தையினாலே. எப்படிங்க? உணவினால் அல்ல, உலக பொருள்களினால் அல்ல, உலகத்திற்குண்டான ஒவ்வொரு காரியங்களினாலும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆண்டோடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்கிற பொழுது, ஆண்டோடைய வார்த்தையிலே நாம் தியானிக்கிற பொழுது, இயேசுவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, வேதத்தில் வாசிக்கிற பொழுது, இயேசு நமக்காக என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார், கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து மற்றும் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. பாருங்கள், அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அழிவே இல்லை, வேத வசனத்துக்கு அழிவே இல்லை. ஏனென்றால் அதுதான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அழிவே கிடையாது. இந்த வார்த்தை வெளியே வருகிற பொழுது அது மற்றவர்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையானது மற்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்து விட்டு தான் திரும்ப செல்லும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அழிவில்லாதது, அது ஜீவனுள்ளது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாகவே நாம் மீண்டுமாய் பிறந்திருக்கிறோம். பாருங்கள், ரோமர் 10:10 இப்படியாக சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய், எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி ரோமர் 10:10 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 10:9-10 நாம் இப்படியாக வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக
வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆண்டவரை அறிந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதும் எப்படி என்பதை நாம் வேத வசனங்கள் மூலமாக மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். வேத வசனம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை சரியான முறையில் காண்பித்து கொடுக்கும். வேத வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே இயேசுவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் வேத வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். மற்றும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தின் மூலமாக நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த வார்த்தை யார் சொல்கிறாங்க? இயேசு தான் சொல்கிறார். பாருங்களேன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன், ஆண்டவராகிய இயேசுனிடத்திலே விசுவாசம் உள்ளவராக இருக்கிறவன் எவர்களோ அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆண்டவராகிய இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் பூரணப்படும். தொடர்ந்து அந்த ஜீவன் நம்மிலிருந்து ஜீவன் நதிகளாய், நதியாய் அல்ல நதிகளாய் நம்மிலிருந்து வெளிப்படும். அந்த ஜீவன் நதிகள் மூலமாக நம்முடைய குடும்பமும் நம்மளை சுற்றிலும் நம்மளை சார்ந்திருக்கிற சகல ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஜீவன் நதிகள் அவர்களுக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் மாறுகிறது. அப்படியா இருக்கிறது. பாருங்கள், ரோமர் 1:17 நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தை குறித்து இந்த வசனம் தெளிவாக எப்படி சொல்கிறது, ஒரு மனிதன் எப்படி விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தினால் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது நாம் பார்த்தோம். இப்படியாக நான் 1:17 எப்படியா நான் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். ஒரு மனிதன் பிழைக்க வேண்டும் என்று சொல்லானால், ஒரு மனிதன் நான் நீதிமான் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருக்கு தேவையானது விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களே நீதிமான்களாய் இருக்கிறார்கள். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து மற்றும் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 9வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 9. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். பாருங்க, விசுவாசத்தின் மூலமாக தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எதையா எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் ஜீவன் என்னில் பூரணப்படணும், கிறிஸ்துவின் ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவராக இயேசுவின் மூலமாக என்னோடய வாழ்க்கையிலே அநேக தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவராக இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அவரை விசுவாசிக்கிற பொழுது அவர் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஆகும். வசனம் இப்படியாக தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், 9:23 இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் கைகூடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்கள் விரும்புகிறபடி நற்சீர் பொருந்தினதாக இருக்கும். உங்களுடைய தொழிலிலே ஒரு பெருக்கம், வளர்ச்சி, சேமம் உண்டாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாயிருக்கும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், சுகம் உண்டாயிருக்கும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். காரணம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையை மற்றும் ஒரு வார்த்தை எப்படியாக சொல்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்ன விசுவாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவே எனக்கு ஜீவனாக இருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார், அவர் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் என்பது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக பூரணமாய் சந்திக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையின் மூலமாகவே எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் உங்களுக்கு கை கூடும். ஆண்டவராக இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்.
இரண்டாவது காரியம். முதலாவது, அவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாயிருக்கும். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ராமன் சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் ஆகும். அவரை விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும். அவரை விசுவாசிக்கிற நாம் பனையை போல செழிப்போம். காரணம், ஆண்டவராகிய இயேசு நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அவராலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஆகும். தொடர்ந்து நாம் மற்றும் ஒரு காரியத்தை வேகமாக வாசிப்போம். ரோமர் 6வது அதிகாரத்துடைய 4வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெறுவதன் மூலமாக ஞானஸ்நானம் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 6:4 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி வசனம் தொடர்கிறது. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாவத்துக்கு மரித்து என்கிற அந்த காரியத்தை குறித்து இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் பாருங்கள், நாம் ஆண்டவர் எப்படியாக மரித்தாரோ அதுபோல் நாம் அவருக்குள் மரித்து அவர் எப்படி மீண்டுமாய் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ அதுபோல் நாம் நம்முடைய பாவத்துக்கு மரித்து மீண்டுமாய் ஆவியிலே ஜீவனுக்குள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு புரியும்படியாக வேறொரு வசனத்தில் நான் காண்பிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து கவனிங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்கள், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று உண்டு. நாம் ஜலத்தில் பிறக்க வேண்டும். அதுதான் ஞானஸ்நானம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதியில் பிழைக்கிற பிழைப்பை ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறோம். பாருங்கள், நாம் ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து 1 பேதுரு 2வது அதிகாரத்தினுடைய 4-5 வசனங்களை நாம் வேகமாக வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் ஐக்கியம் வைக்கும் பொழுது அது நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் தெரிந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் ஐக்கியம் வைக்கிற பொழுது, கிறிஸ்துவோடு கூட நம்முடைய உறவு அதிகரிக்கிற பொழுது, கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது. அது நமக்கு பலனை கொடுக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற விளைவுக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறது. பாருங்கள், வசனம் இப்படியாக சொல்கிறது. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு வீடு கட்டுவோம் என்று சொல்லி பார்ப்போமானால் ஒரு கல்லை கொண்டு நாம் வீடு கட்ட முடியாது. ஒரு கல்லை வைத்து நீங்கள் வீடு கட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒவ்வொரு கற்களாக அடுக்கி அதன் மீது நாம் வீடு கட்ட முடியும். அதுபோலவே நம்முடைய உறவு நாளுக்கு நாள் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நெருங்கின உறவு உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டவரோடு கூட பேசிவிட்டு ஜெபம் செய்துவிட்டு, ஒரு நாள் வேதம் வாசித்து விட்டு, ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே பாதத்தில் அமர்ந்திருந்து உபவாசித்து விட்டு செல்வதற்கு பெயர் என்பது ஐக்கியம், உறவு என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி என்றால் நாம் தொடர்ந்து அவரோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிற பொழுது அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஜீவன் பூரணப்படும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் ஜீவனை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவும் முடியும். இல்லை என்று சொல்வோமானால் நாம் சொல்லுகிறபடி பண்டிகை கிறிஸ்தவர்களைப் போல தேவைக்கு மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துவிட்டு திரும்ப செல்கிறவர்களைப் போல நாம் காணப்படுவோம். ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நல்ல உறவு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 1 யோவான் 1:3 இப்படியாக சொல்லுகிறது. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 1:3 இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி
நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் சொல்லுகிறார், நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். எதற்காக ஐக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்வோமானால், பிதாவோடும் இயேசுவோடும் கூட உள்ள உறவிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார்கள். நாமும் கூட யார் இடத்துல நம்முடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் உலகத்தோடு உண்டா? நம்முடைய ஐக்கியம் உலகத்துக்குண்டான சிற்றின்பங்களோடு கூட உண்டா? நம்முடைய ஐக்கியம் ஆண்டவர் விரும்பாத காரியங்களோடு கூட உண்டா? இன்றைக்கு நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஏற்றபடி ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைக்கக்கூடிய, ஆண்டவரோடு கூட இணைந்து அவரோடு கூட நல்ல உறவுகளை வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக நாம் நம்முடைய உறவை வைத்துக் கொள்கிற பொழுது, அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நாம் நம்முடைய ஐக்கியங்களை வைக்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனாய் பெலனாய் வருகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை மூலமாக நாம் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறுகிற பொழுது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுகிற அந்த அப்பமும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படுகிற அந்த ரசமும் நமக்கு ஜீவனை கொண்டு வருவது. காரணம், கல்வாரி சிலுவிலே ஆண்டவராக இயேசு அடிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவிலே ஆண்டவராக இயேசு முள்முடியை தாங்கினார். கல்வாரி சிலுவிலே ஆண்டவராக இயேசு நமக்காக மரித்தார். கல்வாரி சிலுவிலே தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற முழு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அவருடைய சரீரத்தில் மரித்த பின்பு ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதமில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், இருதயத்திலே கடைசி சொட்டு ரத்தம் இருந்தது. அந்த ரத்தத்தையும் கூட போர் சேவகன் ஈட்டியினாலே குத்தி வெளியே கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு தனக்கென்று சொல்லி ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். அவர் நமக்காகவே ரத்தத்தை சிந்தினார். அவர் நமக்காகவே மரித்தார். நமக்காகவே மீண்டுமாய் உயிரோடு கூட எழுந்தார். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன். அவர் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிற இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுகிற பொழுது கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்திலே நாம் இணைகிறோம். கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நாம் இணைகிற பொழுது இந்த அப்பம் கிறிஸ்துவின் சரீரம் என்றும் இந்த ரசம் கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி நாம் விசுவாசித்து பானம் பண்ணுகிற பொழுது திருவிருந்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட திரு ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் உண்டாகிற அந்த பலன் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக சுதந்திரித்து கொடுத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் பூரணமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோவான் 6வது அதிகாரத்துக்கு நேராக நான் வேகமாக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 6வது அதிகாரம் 53 நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். 58வது வசனத்தை வாசிக்கிறேன். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை, இந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிற திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிற பொழுது நாம் என்றென்றைக்கும் பிழைத்திருப்போம். என்றென்றைக்கு பிழைத்திருக்கக்கூடிய பலனையும் ஜீவனையும் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் கிறிஸ்துவின் மீது உள்ள பய பக்தியிலே நிலைத்திருக்கிற பொழுது நாம் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:8 இப்படியாக சொல்லுகிறது. நாம் எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி பிரயோஜனமே கிடையாது. நாம் சுய முயற்சியில் எடுக்கிற எதுவுமே நமக்கு பலனை கொடுக்காது. அதுதான் இதோட அர்த்தம். நாம் சுயத்திலிருந்து எடுக்கிற எல்லா முயற்சியும் ஒருவேளை பலனை கொடுப்பதை போல இருக்கலாம், ஒருவேளை காரியங்கள் வாய்ப்பது போல இருக்கலாம், ஒரு சில காரியங்கள் வாய்க்கவும் செய்யலாம். ஆனால் அது நிலைக்காது, அது நிலைத்து நிற்காது. தேவ பக்தியே, வசனம் சொல்கிறது, தேவ பக்தியானது அது ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது என்று சொல்லுகிறது. பாருங்கள், ஜீவனை கொடுக்கிறதும் ஜீவன் உள்ளதுமாக இருக்கிறது
தேவ பக்தியே. நாம் ஆண்டவரோடு கூட நல்ல பக்தி உள்ளவர்களாய் அவரோடு கூட சார்ந்து அவரோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், பர்த்திமேயு குருடனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நான் வேத வசனங்களை காண்பிக்காமல் உங்களுக்கு சொல்கிறேன். பர்த்திமேயு குருடன் இயேசுவை குறித்து அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. அவனுக்குள்ளாக ஆண்டவரை குறித்து ஆண்டவரின் மீது ஒரு பக்தி இருந்தது. ஏனென்று சொல்லி பார்ப்போமானால், டாக்டர்கள் அல்ல, என்னுடைய உறவினர்கள் அல்ல, என்னுடைய சொந்தங்கள் அல்ல, என்னுடைய நண்பர்கள் அல்ல, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. எல்லா இடத்தில் கேட்டாலும் எவரிடத்தில் கேட்டாலும் எல்லோரும் எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். பலர் அப்படி சொல்லவில்லை. அப்படி சொன்ன சிலரும் எனக்கு உதவி செய்யவில்லை. உதவி செய்கிறேன் என்று சொல்லி சொன்ன சிலரும் உதவி செய்யவில்லை. அப்படி உதவி செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் தங்கள் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றாமல் போனார்கள். நான் ஒரு நாள் அவர்களை பார்த்து, எனக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுத்தீர்களே, இந்த வாக்கை எப்பொழுது நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லி கேட்போமானால் அவர்கள் அடுத்த முறை நம்மை பார்ப்பதையே நிறுத்தி விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் நமக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுக்கிறார்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேங்க, என்னை நம்புங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை விட்டு ஓடி போவாங்க. யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை விட்டு போவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த பர்த்திமேயுக்கு இயேசு மேலே ஒரு பக்தி இருந்தது. என்ன அப்படின்னா, இயேசு எங்கெல்லாம் போனாரோ எங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் அவர் என்னவெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஓ, இயேசுகிட்ட இயேசுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இயேசுகிட்ட போனால் இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும். இயேசுவை நம்பினோம்னா, இயேசுவை சார்ந்துக்கிட்டோம்னா, அவரை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலும் என்ன சொல்கிறது, நம்மளை நிறைய பேர் ஏமாத்தினாங்க. அந்த மாதிரி நம்ம ஏமாந்து போக மாட்டோம். இயேசுவை நம்பினா போதும், அவர் மேலே பக்தி வச்சா போதும், அவரை தேடினா போதும், நாம் தேடுறது கிடைக்கும், நாம் எதிர்பார்க்குறது கிடைக்கும் அப்படின்னு பர்த்திமேயுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் பக்தி. பாருங்கள், இயேசுக்கிட்ட போனால் எல்லாம் நிச்சயம் நடக்கும். பர்த்திமேயு மனசில் வச்சிருந்த விஷயம், இயேசுவை பார்த்துட்டா போதும் என் தேவை சந்திக்கப்படும், இயேசுக்கிட்ட போயிட்டா போதும் என் தேவை சந்திக்கப்படும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட ஒரு அம்மாவுக்கு சுகம் கிடச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுருவனா, அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? இல்லை அவரை கூப்பிட்டு அல்ல அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட எதையாவது சொல்லி எப்படியாவது அவர்கிட்ட போய் நான் என் தேவையை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். கடைசி நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் இயேசு வரான்னு கேள்விப்பட்ட உடனே அவனால் அந்த பக்தி வைராக்கியத்தை அடக்கி கொள்ளவே முடியல. அவனால் என்ன பண்ணாலும் சரி இன்னைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இயேசுவை பார்க்காம விட மாட்டேன். இயேசுவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஒரு வைராக்கியம் உள்ள நபர்களால் மட்டும்தான் மற்றவங்க மிரட்டும் போதும் திட்டும் போதும் அதை மீறி செயல்பட முடியும். வைராக்கியம் இல்லாத நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்களா, சரி யாராவது எதிர்த்து பேசினா மிரட்டினாங்கன்னா கீழ்ப்படிஞ்சு போயிடுவாங்க, அடிப்படிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பாருங்கள், வைராக்கியம் இல்லைங்க, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு இது இருக்குது, நான் அதைத்தான் செய்வேன். பர்த்திமேயு அதுதான் இருந்துச்சு. பாருங்களேன், எல்லாரும் அவனை மிரட்டினாங்க, சத்தம் போடாத, அமைதியாரு. கவுன்சிலர் வந்திருக்காங்க, மேயர் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க வந்திருக்கிறாங்க இயேசுவை பார்க்குறதுக்கு. நீ சாதாரண பிச்சைக்காரன், நீ எதுக்கு சத்தம் போடுற, நீ கம்முன்னு போடா அப்படின்னாங்க. ஆனால் பாருங்க, இல்லை நான் சாதாரண ஆள் தான், நான் பிச்சைக்காரன் தான். ஆனால் என்கிட்ட இருக்கிற பக்தி வைராக்கியம் பெருசு, உங்கள் எல்லாரும் காட்டில் என்ற பக்தி வைராக்கியம் பெருசு, பார்க்கலாமா? என்னோட பக்தி பெருசா, உங்களோட பக்தி பெருசா, பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே கூடியிருந்த எல்லாத்தோட காதை அடைக்கிற அளவுக்கு சத்தம் போட்டு கத்துனா, தாவீதின் குமாரனே இயேசுவேன்னு கத்த ஆரம்பித்தான். அவன் அப்படி பக்தியோடு கூட ஆண்டவர் வச்சது நம்பிக்கையினால் அவன் அவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டதுனால தான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. ஒருவேளை அவன் அப்படி கூப்பிடாமல் இருந்தா, ஒருவேளை அவன் அந்த அன்றைக்கி எதுவும் பேசாமல் மற்றவங்க பேச்சை கேட்டு அமைதியாக இருந்திருந்தான்னா நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் எதுவுமே நடந்திருக்காது. இன்னைக்கு அதே வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். உங்களுடைய பக்தி, உங்களுடைய நம்பிக்கை யார் மீது உண்டு? உங்களுடைய பக்தியும் உங்களுடைய நம்பிக்கையும் யார் மீது உண்டு? ஆலயத்துக்கு வரோம், யாராவது எதாவது சொன்னால் ஆலயத்துக்கு அதை நிப்பாட்டிடுறோம். வீட்டில் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறோம், யாராவது பார்த்துட்டா நம்மளே தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பைபிள் படிக்கிறத மறைச்சிக்கிறோம், அல்லது படிக்கிறதே நிறுத்திடுறோம். ப்ரேயர் பண்ணுறோம்,
நமக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் பண்ணுறோம், நமக்கு இது ஓகே அப்படிங்கிற நேரத்தை மட்டும் பண்ணுறோம். யாராவது நம்ம ஜெபம் பண்ணுறதை பார்த்து எதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி மற்றவங்க பார்வைக்காக பண்ணுறோம். மற்றவங்க நம்மளை பார்த்து நீ நல்லா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக பண்ணுறோம். அல்லது நம்மளை ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோன்னு பண்ணாமல் இருந்துடுறோம். இல்லை இல்லை இல்லை, மற்றவங்களுக்காக பண்ணுறது எதுவுமே நமக்கு பலனை கொடுக்காது. நமக்காக நாம் செய்கிறதா நமக்கு பலனை கொடுக்கும். நம்முடைய நம்பிக்கை என்னவோ, நம்முடைய விசுவாசம் என்னவோ, நம்முடைய பக்தி எதுவோ அதை நாம் காண்பிக்க வேண்டும். பர்த்திமேயு குருடன் அதைத்தான் செய்தான். பர்த்திமேயு குருடன் மற்றவர்கள் எவரையும் பார்க்கவில்லை, நான் என் தேவை என்று சொல்லி அவன் எழும்பி நின்று சத்தம் போட்டான். அன்றைக்கு அவனுடைய தேவை சந்திக்கப்பட்டது. இன்றைக்கு அதே வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் உங்களுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டுமானால், இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமானால், நீங்கள் மற்றவர்களை பார்க்காதிருங்கள். நீங்கள் உங்களையும் ஆண்டவராக இயேசுவை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஜீவன் பூரணப்படும். ஆண்டவராக இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்தால் போதும். வேத வசனங்கள் மூலமாக அவர் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் பூரணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் வியாதியோடு இருக்கீங்களா, பலவீனத்தோடு இருக்கீங்களா, பிரச்சனையோடு இருக்கீங்களா, நல்ல வார்த்தை சொல்லுங்க கேட்டுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. நீங்கள் இப்படியே தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை. காரணம், ஆண்டவராக இயேசு உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் அவரை நம்புகிற பொழுது, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது, நீங்கள் அவர் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவராக எழும்புகிற பொழுது, நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக ஆண்டவராக இயேசு அவர் உங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். சாதாரண இந்த காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்காமல் விட்டு விடுவாரா? நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவை உங்களுக்கு செய்து கொடுப்பார். நாம் யாரும் சேர்ந்து எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம்.